Hello friends, welcome back to Brabuyam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பதவிகளின் பெயர், கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாம் வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநர், டிரைவர் போஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? சில பார்த்தீங்கன்னா தி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சில அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிரைவர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024. சில பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ இதிலே ஒவ்வொரு போஸ்டிங் அண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா துணிநூல் துறை ஆணையரகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஊர்தி ஓட்டுநர், 7 அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கான அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 அன்று மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிரைவர் ஊதியம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 சம்பளம் தராங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரிலீஜன், மதம், கம்யூனிட்டி கேட்டகரி, ஸோ அதை எழுதிடுங்க. அதுக்கடுத்தா ஜாதியின் பெயர், வேலைவாய்ப்பு பதிவு எண் இருந்தால் குறிப்பிடவும். ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பதிவு எண் எழுதணும், ரைட்டுங்களா? இருந்தால்
நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதணும். இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், கேட்டிங்களா? ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா அது எழுதலாம், ஏதாவது இருந்ததுனாக்கா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அதோடைய டீட்டெயில்ஸ், இயர் ஆஃப் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அதர் குவாலிஃபிகேஷன், பிற தகுதிகள் இருப்பின், ஸோ அதையும் நீங்கள் எழுதலாம். அதுக்கு தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஓட்டுநர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா, டிரைவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 2 குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ரைட்டுங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இலகுரக மற்றும் கனரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், ரைட்டுங்களா? ஆமெனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம், ஆவணங்களின் விவரம். ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன், ரைட்டுங்களா, என்னென்ன ஆவணங்கள் நகல்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணணும். ஆமாம் இல்லையான்றதை டிக் பண்ணணும், ரைட்டுங்களா? இப்போ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆமன்றதை டிக் பண்ணணும், இல்லைன்னா இல்லை, ரைட்டுங்களா? அதான் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கல்வி சான்றிதழ் நகல், பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ், அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் நகல், ஜாதி சான்றிதழ் நகல், ஓட்டுநர் உரிமம், இலகு மற்றும் கனரக வாகனத்துக்குரியது, பணி முன் அனுபவ சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை நகல், தமிழில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், கேட்டுங்களா? ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் 2 விதமான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம் அப்படின்னு ஒன்று தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், அதுதான் நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன். 2 அப்ளிகேஷன் இருக்கும், கேட்டிங்களா? முன்னுரிமையற்ற விண்ணப்பம் நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 2 விதமான விண்ணப்ப படிவம் இருக்கும், ரைட்டுங்களா? சரி, நீங்கள் வந்து எது எலிஜிபிளோ அதை வந்து டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தனியாக பாக்ஸ் இருக்கும் விண்ணப்ப படிவத்தில். அதில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 58,100 ரூபா, லெவல் 1. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், பிறந்த நாள் 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது கணக்கிட்டு எழுதுங்க. ரிலீஜன், கம்யூனிட்டி கேட்டகரி, ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்ஏவா, எஸ்டியான்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நேம், ப்ரியாரிட்டி முன்னுரிமை இனம், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு எண், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ், 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அதர் குவாலிஃபிகேஷன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள அவனுங்கள் நகல்கள் விவரம், ரைட்டுங்களா? ஆமாம் இல்லைன்றதை வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து டிக் பண்ணணும், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், அலுவலக உதவியாளர். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன்.
டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.